அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் இங்கே நீர்கொழும்பு கல்வி வலயம் தரம் 11 மாணவர்களுக்கு 2022ஆம் ஆண்டு எடுத்த ஒரு பேப்பர்லேருந்து முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில வினாக்களை பற்றி பார்ப்போம். சிம்பிளான வினாக்கள் பிள்ளைகள். இந்த முதல் பக்கத்தில் வரக்கூடிய வினாக்களை நாங்கள் முழுமையாக சரியாக செய்யக்கூடிய மாதிரியான ஒரு சிம்பிளான வினாக்கள் தான் நீங்கள் வரப்போகுது. ஓகே, எப்படி வருதுன்றதை பார்ப்போம். முதலாவது கேள்வி, ரூபா 30,000 பெறுமதியான மின்சாதனம் ஒன்றிற்கு 35% தீர்வை வரி அறவிடப்படும் எனின் இறக்குமதியின் போது செலுத்த வேண்டிய தீர்வை வரியாது. 35% அப்படின்றதுல பிள்ளைகள் நீங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்றால், 100 ரூபாவாக இருந்தால் அந்த பொருள்ற பெறுமதி 35 ரூபா அவங்க தீர்வையாக அறவிடுவாங்க. இதான் 35% அப்படின்றதுல நீங்கள் விளங்க வேண்டிய விஷயம். ஓகே, அப்போ 30,000க்கு எவ்வளோ? சிம்பிளாக இதுக்குரிய பின்னத்தை நாங்கள் போடலாம் பிள்ளைகள், கவனிங்க. அப்போ 100 ரூபா பெறுமதியான ஒரு பொருளுக்கு 35 ரூபா தீர்வை வரி என்றால் 30,000 பெறுமதியான ஒரு பொருளுக்கு இவ்வளவுதான் இதுக்கான சின்னம். ஓகே, அப்போ பாருங்க பிள்ளைகள், இப்படி பெருக்கி கொண்டிருக்கும் போது மேலே கீழே நான் சுருக்கலாம். அப்போ எனக்கு பாருங்க, இங்கே 2 பூஜ்ஜியத்தை சுருக்கிறது, மேலே 2 பூஜ்ஜியத்தை சுருக்கினதால கீழே 2 பூஜ்ஜியத்தை நான் சுருக்கி விட்டுகிறேன். அப்போ என்ன செய்யணும்? 35 தர 300 தான் பெருக்கம். 35 தர 300. ஓகே, அப்போ கவனிங்க பிள்ளைகள். இப்போ 3ஆல் 35 பெருக்குவோம். 3 15க்கு 5 ஒன்று மிச்சம். 3 15க்கு 5 ஒன்று மிச்சம். ஓகே, 3 9, அந்த 9ஓடு அந்த மிச்சம் ஒன்றை கூட்டினால் 10 பிள்ளைகள். ஆகவே 105. இங்கே எக்ஸ்ட்ரா 2 சைபர் இருக்குது, அதையும் நான் போடணும். ஆகவே கவனிங்க பிள்ளைகள், 10,500 ரூபா தீர்வை வரியாக அறவிடுறாங்க மேலதிகமாக. ஓகே, இது ஒரு சிம்பிளான ஒரு வினா. அடுத்த கேள்வி போகும் பிள்ளைகள், காரணிப்படுத்துக. அந்த காரணிப்படுத்துகல பிள்ளைகள், இங்கே எம் வர்க்கத்துக்கு குணகம் வந்திருக்குது. இந்த எம் வர்க்கத்தில் இந்த குணகமும் இந்த சயட்டையும் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன செய்யணும்? பெருக்கி எடுக்கணும். 3 8 24, அதுவும் என்ன பிள்ளைகள்? சய 24 என்றால் இது சக 3, இது சய 8. ஆகவே பெருக்கும் போது சய 24 வரும். இப்போ பிள்ளைகள் 24உடைய பெருக்கங்கள் எழுதணும். 24உடைய பெருக்கங்கள் என்னென்ன பிள்ளைகள்? 1 தர 24, அடுத்தது 2 தர 12, 3 தர 8. இப்படி நாங்கள் பெருக்கங்கள் எழுதணும். இந்த பெருக்கங்களில் வரக்கூடிய அந்த நம்பர்ஸை கூட்டும் போது அல்லது கழிக்கும் போது எம்ர குணகம் வருதாண்டு பார்க்கணும். எம்ர குணகம் 10 தானே பிள்ளைகள். அப்போ கூட்டும் போது கழிக்கும் போது 10 வருதாண்டா? இது வராது. கூட்டும் போது 25, கழிக்கும் போது 23. இதுவும் வராது. கூட்டும் போது 11, கழிக்கும் போது 5 வந்துடும். அது ரெண்டையும் நாங்கள் வெட்டுவோம். ஓகே, அப்போ இது வரும் தானே பிள்ளைகள். பாருங்க, 12ல் 2 போனா என்ன பிள்ளைகள்? 10. அப்போ எம்மின் குணகம் எனக்கு வருது. ஓகே, அதுவும் என்ன குணகம் இருக்குதுன்னு பாருங்க பிள்ளைகள். எம்முக்கு முன்னால சயபத்து இருக்குது. சயபத்து வரணுமாக இருந்தா கவனிக்கோடும். சய 12லிருந்து சக 2 கழிபடும் போதுதான் பிள்ளைகள் சய 10 வரும். இது விளங்குதா? இதுதான் இதில் உள்ள ஐடியா. அப்போ பாருங்க பிள்ளைகள், இந்த நம்பர் 2ஐயும் பெருக்கிறேன். சய 12ஐயும் சக 2ஐயும் நான் பெருக்கினால் சயதர சக, நல்லா கவனிக்கோடும், சயதர சக சயண்டு வந்துடும். 12 தர 2 24 வந்துடும். ஆகவே இதிலிருந்து விளங்கணும் பிள்ளைகள் சய 24. அப்போ பெருக்கும் போது சய 24 வரணும். அடுத்தது கழிக்கும் போது சய 10 வரணும். அப்படி வார இந்த நம்பரை தான் நாங்கள் என்ன செய்யணும்? எடுக்கணும். எப்படி? எண்ணத்துக்காக வேண்டி எடுக்கிறது? இந்த கோவையை விரித்து எழுதுறதுக்கு. அப்போ 3m வர்க்கம் சய 12m. ஓகே, வெயிட். சய 12m
சக 2m சய 8. இப்ப விளங்குதா பிள்ளைகள்? இந்த சய 10m தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா இப்படி எழுதியிருக்கிறேன். இதுல பாருங்க, சய 12mல சக 2m போனால் சய 10m தானே வரும். அப்ப இவரை நான் இப்படி உடைச்சு எழுதலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த செய்கை முறை. ஏண்டால் பிள்ளைகள் இதுல காரணிப்படுத்துற நேரம் 4 உறுப்புகளை நாங்க எடுக்கணும். ஓகே, அது மூறுப்பு கோவையாக இருந்ததை 4 உறுப்புகளை உடைய ஒரு கோவையாக மாற்றணும். அப்பதான் நான் காரணிப்படுத்தலாம். இப்ப பாருங்க பிள்ளைகள், முதலாவது இருக்கிற இதுல இது ரெண்டுலையும் இருந்து என்னதை பொதுவாக எடுக்கலாம்னு பாக்குறது. அப்ப இது ரெண்டுலையும் இருந்து என்னதை பொதுவாக எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 3m பொதுவாக எடுக்கலாம். 3m பொதுவாக எடுத்தீங்கன்றால் முதல்ல மிஞ்சிறது 3, இரண்டாவது மிஞ்சிறது பிள்ளைகள் சய 4. அதே மாதிரி பிள்ளைகள் அடுத்த கோவை, இந்த கோவையில பிள்ளைகள் யார பொதுவா எடுத்தா எனக்கு பிராக்கெட்டுக்குள்ள m வரும். ஏன்னா இங்க m தானே இருக்குது, அப்ப இங்க m வரணும். அப்ப யார பொதுவா எடுக்கணும்னா சக 2. அப்ப சக 2 நான் பொதுவாக எடுத்தா m வரும். சய 8ல சக 2 பொதுவாக எடுத்தா சய 4 வரும். பொதுவாக எடுக்கிறேன்னா நீங்க விளங்கிருக்கணும் பிள்ளைகள், பிரிக்கிறது. சய 8 சக 2ஆல பிரிச்சு பாருங்க. சயவின் கீழ் சக சய 8 2ஆல வகுத்தால் 4. ஓகே, இதான் அதுல உள்ள ஐடியா. இப்ப பாருங்க பிள்ளைகள், 2 இடத்துலையும் இங்கேயும் m சய 4, இங்கேயும் m சய 4. ஆகவே நீங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள், m சய 4 பொதுவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் திரும்பவும் பொதுவாக எடுக்கலாம். 2 இடத்துலையும் m சய 4 இருக்கிறதால அப்ப இங்க எஞ்ச போறது 3m, இங்க எஞ்ச போறது சக 2. ஆகவே இதான் பிள்ளைகள் உங்களோட ஆன்சராக இருக்க போகுது. m சய 4 3m சக 2. ஓகே, அப்ப அது விளங்கியிருக்கும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இது சிம்பிளான ஒரு வினா. log 10 19.5 பெருமானம் கேட்டிருக்கிறான். ஆனா அவங்களுக்கு இங்க தந்திருக்கிறது சுட்டி வடிவுல தந்திருக்கிறான். ஆனா அதுவும் 19.5க்கு தர இல்ல, 195 அதுக்கு தந்திருக்கிறான். இப்ப கவனிங்க பிள்ளைகள், இதை நான் ஃபர்ஸ்ட் மடக்கை வடிவுக்கு மாத்துறேன். அப்படி மாத்தினால் log 10 195 சமன் 2.29 அப்படின்னு வரும். இந்த log 10ன்றத பிள்ளைகள் நான் எல்ஜின்னு எழுதலாமா? எல்ஜின்னு எழுதி விடுறேன். ஓகே, அதை நான் எல்ஜின்னு எழுதி விடுறேன்னா ஓகே, கவனி. அப்ப எல்ஜி நல்லா கவனிய பிள்ளைகள், மடக்கை பார்க்கிற நேரம் இந்த தசத்துக்கு முன்னால வார இந்த நம்பருக்கு நாங்க சொல்றது சிறப்பியல்பு. இப்ப நீங்க மடக்கை அட்டவணையில மடக்கை பார்க்கிற நேரம் மடக்க அட்டவணைய பாக்குறதுக்கு முன்னால இந்த நம்பரை போட்டுருவீங்க. எதை வச்சு பிள்ளைகள் போடுவீங்க? இங்க இந்த நம்பரை வச்சுதான் போட போறீங்க. அப்ப இந்த நம்பர்ல தசம் எங்க இருக்குது பிள்ளைகள்? இந்த நம்பர் முடிவுல தான் இருக்குது. அதனாலதான் 195. அப்ப இது முதலாவது தானத்துக்கு நான் தசத்தை கொண்டு வரணுமாக இருந்தா எத்தனை தானம் தள்ளி கொண்டு வரணும்? 1 2. அப்ப 2 தானம் தள்ளி இந்த தசத்தை நான் இப்படி கொண்டு வரதால 2 தசம் அப்படின்ட்டு தான் நாங்க இத ஆரம்பிப்போம். அது விளங்குதா பிள்ளைகள்? அப்ப 195 இங்க 19.5. இப்ப இதுக்கு என்ன விட வரப்போகுதுன்றதை பாருங்க பிள்ளைகள். இப்ப இங்க இருக்கிற தசத்தை நான் ஒரு தானம் தள்ளி கொண்டு வந்தா போதும். ஆகவே இதுல ஆன்சர் 1.29 வரும். ஏன்னா இதுல சிறப்பியல்பு 1 வரும். இந்த நம்பர் மாறாது. ஏன் மாறாது? இப்ப நீங்க மடக்கை அட்டவணையில 19.5க்கு பாக்குறதாக இருந்தா 195க்கு பாக்குறதாக இருந்தாலும் 19.5க்கு பாக்குறதாக இருந்தாலும் என்ன பாப்பீங்க பிள்ளைகள்? 19.5 எங்க இருக்குதுன்னு தான் பாப்பீங்க. விளங்குதா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுக்குரிய விட 1.29. எவ்வித செய்கை வழியும் எங்களுக்கு தேவையில்லை. இதுக்கு சிம்பிளா போட்டுட்டு பெய்த்திரலாம். இந்த சிறப்பு இயல்பு மட்டும்தான் மாறுது தசம் மாறும் போது. விளங்குதா பிள்ளை? ஓகே, அடுத்ததுக்கு வருவோம். நிலற்ற சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ் இடைவெட்டு y, எக்ஸ் டேஸ் என எக்ஸ் டேஸ் இடைவெட்டு y. அப்ப ஃபர்ஸ்ட் பிள்ளைகள் இங்க இருக்கிற வெளிகளை நாங்க குறித்து கொள்ளணும்.
இப்ப நான் ஆக வெளியே இருக்கிறத 1 சொல்லியும் இந்த வெளியே 2 சொல்லியும் இந்த வெளியே 3 அப்படின்னு சொல்லியும் குறித்து கொள்றேன். இப்ப எனக்கு தேவையானது எக்ஸ் டேஸும் தேவை, வையும் தேவை. அப்ப எக்ஸ் டேஸுக்குரிய தொடை என்ன வரும்? நான் குறித்ததை வச்சு எழுதுறது. கவனிக்க பிள்ளைகள், எக்ஸ் டேஸ் அப்படின்னா எக்ஸ் தவிர்ந்தது. எக்ஸ் உள்ள இருக்கிற சிறிய வட்டம். ஓகே, சிறிய வட்டத்துக்குள்ள என்ன இருக்குது? 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ 3 தவிர்ந்தது அப்படின்னால் 1ம் 2ம் வரும். ஆகவே நான் 1ஐயும் 2ஐயும் எக்ஸ் டேஸுக்கு எடுத்துக்கொள்றேன். 1, 2. அடுத்தது எனக்கு யார் தேவை? y தேவை. ஓகே, அப்போ y எடுக்கணும். அப்ப y சமன் y என்றது பெரிய வட்டம் பிள்ளைகள். yக்குள்ள வாரது 2ம் 3ம். அப்ப 2ஐயும் 3ஐயும் எடுத்துக்கொள்வோம். 2, 3. இப்ப கவனிக்க பிள்ளைகள், இந்த எக்ஸ் டேஸுக்கும் வைக்கும் என்ன இருக்குது? இடைவெட்டு தான் இங்க இருக்குது. இடைவெட்டு அப்படின்றால் பொதுவான மூலகம். அப்ப இது ரெண்டுக்கும் பொதுவாக வரக்கூடிய மூலகம் பாருங்க பிள்ளைகள், 2 பொதுவாக வருதானே. அப்ப இந்த 2க்குரிய பகுதி எது அப்படின்னு பார்த்துட்டு அதை நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? இப்படி நிறந்துட்டணும். அவ்வளவுதான், சிம்பிளா செஞ்சுட்டு போய் தரலாம். இதான் அந்த 2க்குரிய பகுதி. கிளியரா? ஓகே. அடுத்தது பிள்ளைகள் போமாசி காணணும். அப்ப இப்படி இதுக்கு போமாசி காண்றதுக்கு பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸுக்கு போமாசி காணணும். அப்ப 20க்கும் 8க்கும் நாங்க போமாசி காணுவோம். 2ஆல வகுக்கலாம். வகுத்தால் என்ன பிள்ளைகள்? 10, 4. மறுபடியும் 2ஆல வகுக்கலாம். 5, 2. மறுபடியும் 2ஆல வகுக்கலாம். 5, 1. மறுபடியும் எத்தனால பிள்ளைகள் வைக்கலாம்? 5ஆல தான் வகுக்கலாம். 1, 1 வந்துடும். அப்ப இந்த நம்பர்ஸ் அவ்வளத்தை நாங்க பெருக்கணும். 2, 4, 4, 2, 8, 8, 5, 40. அப்ப இந்த நம்பர்ஸுக்குரிய போமாசி 40. அதை போட்டுறணும். இங்க ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. ஆகவே ஏயில் பெரிய அடுக்கு ஏ தான். இங்க பி வர்க்கம் இருக்குது, இங்க பி வர்க்கம் எதுவுமே இல்லை. ஆகவே பியில பெரிய அடுக்கு பி வர்க்கம் தான். ஆகவே இதுதான் பிள்ளைகள் போமாசி. சிம்பிளா செஞ்சுட்டு பெய்திடலாம். ஓகே. அடுத்தது காலனை இடைவீச்சினை காண்க. காலனை இடைவீச்சு அப்படின்னு சொன்னா என்ன பிள்ளைகள்? Q3 இருந்து Q1 கழிக்கிறது. இப்ப Q1 நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிக்கணுமாக இருந்தா எங்கட தரவு தொகுதி ஃபர்ஸ்ட் ஏறு வரிசையில இருக்கணும். அவ எங்களுக்கு ஏறு வரிசையிலேயே தரவு தொகுதி தரப்பட்டிருக்குது. பாருங்க பிள்ளைகள். அப்ப இதுல எத்தனை தரவு இருக்குன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 11 தரவுகள் இருக்குது. அப்ப Q1 எப்படி பிள்ளைகள் காண்றது? Q1 11 தரவு தொகுதி இருக்குது. நாங்க Q1 காண போறோம். அப்ப Q1 எப்படி காண்றது? Q1 சமன் 11 தரவு தொகுதி இருந்தா பிள்ளைகள் 1/4 தர Q1 காண்றதுக்கு 1/4 போடுறோம். 1/4 தர 11 தரவு தொகுதி இருந்தால் அதோடு 1 கூட்டணும். 12 தர 12. அப்ப 12 4ஆல வகுக்கலாம் பிள்ளைகள். வகுத்தா 3. அப்ப 3ஆம் தரவு. 3வது தரவு யாரு பிள்ளைகள்? 9. ஆகவே Q1 9. விளங்குதா? அடுத்தது Q3 எப்படி காண்றது? 3/4 தர 12. அப்ப 12 4ஆல வகுத்தால் 3. அப்ப 3 தர 3 9. அப்ப 9ஆம் தரவு. 9ஆம் தரவு யாரு பிள்ளைகள்? எண்ணுவோம் பாருங்க. 9வது தரவு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்ப 22. ஓகே. அப்ப 9வது தரவு 22. அப்ப Q3 22. Q1 சமன் 9. அப்ப காலனை இடைவீச்சு அப்படின்னு சொன்னால் Q3 இருந்து Q1 கழிக்கிறது. 22 இருந்து நாங்க 9 கழிக்கணும். அப்போ 9 கழிச்சா பிள்ளைகள் 13 அப்படின்னு ஆன்சர் கிடைக்க போகுது. ஓகேவா? PQவின் படித்திறன். இந்த கோட்டுல படித்திறன்டா பிள்ளைகள் சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். வையின் வித்தியாசத்தின் கீழ் டெல்டா வையின் கீழ் டெல்டா எக்ஸ். அப்ப நான் இதுக்கு ஒரு செங்கோண முக்கோணி ஒன்ன உருவாக்குறேன்.
விளங்குதா? செங்கோண முக்கோணி ஒன்று அழகாக கருதி செய்யலாம் பிள்ளைகள். இது ஒரு செங்கோண முக்கோணியாக கருதணும். ஓகே, இது ஒரு செங்கோண முக்கோணி. அப்போ இதை பிள்ளைகள் இதில் இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் டெல்டா ஒய், இதை நாங்கள் சொல்லுவோம் டெல்டா எக்ஸ். அப்போ டெல்டா ஒய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 8. இது எவ்வளோ 8 தானே பிள்ளைகள். ஆகவே இந்த டெல்டா ஒய் என்ன 8. டெல்டா எக்ஸ் எவ்வளோன்னு பாருங்க பிள்ளைகள், 5க்கும் 3க்கும் இடையில உள்ள அந்த கேப் எவ்வளோ 2. ஆகவே டெல்டா ஒய் என்கள் டெல்டா எக்ஸ் தான் பிள்ளைகள் படித்திறன். அப்போ 8/2. அப்போ 8 2ஆல் வகுத்தால் 4 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். ஃபாஸ்ட்டாக வந்துடும். சில பிள்ளைகள் என்ன செய்யலாம், இவ்விடத்தில் உள்ள ஆள்கூறு புள்ளி எடுக்கலாம். இவ்விடத்தில் உள்ள ஆள்கூறு புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்றால், இவ்விடத்தில் உள்ள ஆள்கூறு புள்ளி இந்த பாயிண்ட் எக்ஸ் 5 ஒய் 8. ஆகவே 5,8 எடுப்பாங்க. ஒரு ஆள்கூறு புள்ளி எடுத்துருவாங்க. அடுத்தது இவ்விடத்தில் ஒரு ஆள்கூறு புள்ளி எடுக்கணும். இவ்விடத்தில் உள்ள ஆள்கூறு புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் 3. ஆனால் வை என்ன 0. அப்போ 3,0. அப்போ இந்த 2 ஆள்கூறு புள்ளிகளையும் வைத்து அவங்களால் என்ன செய்யலாம் பிள்ளைகள், 5,8ஐயும் 3,0ஐயும் வைத்து 2 ஆள்கூறு புள்ளிகள் இருந்தால் படித்திறன் காணுவாங்க. எப்படி காணுவாங்க? படித்திறன் சமன் y ஆள்கூறின் வித்தியாசத்தின் கீழ், அதாவது y2 மைனஸ் y1 கீழ் x2 மைனஸ் x1. அப்படி அதில் பிரதியிட்டு காணுவாங்க. அப்படி காண வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் ஃபாஸ்ட்டாக கண்டுலாம் பிள்ளைகள் இதன் மூலம் கண்டா. ஓகே, அந்த செங்கோண முக்கோணி உருவாக்குறன்ற கான்செப்டில் இதை நீங்கள் சயின்ஸ்லையும் படித்திறன் காண்றதுக்கு பிரயோகிக்கலாம். உங்களுக்கு தெரியும் சயின்ஸில் இடப்பெயர்ச்சி நேர வரைவு வரப்போகுது. அப்போ அதில் படித்திறன் காண வேண்டி உங்களுக்கு வரும். என்ன அடுத்தது கதிநேர வரைவு, வேக நேர வரைவு வரும். அதுலேயும் உங்களுக்கு படித்திறன் காண வேண்டி வரும். அப்போ வேக நேர வரைவுற படித்திறன் உங்களுக்கு 6 முடுகளை தரப்போகுது. அதே இடப்பெயர்ச்சி நேர வரைவுற படித்திறன் உங்களுக்கு வேகத்தை தரப்போகுது. அப்போ அந்த படித்திறனை காண்றதுக்கு இந்த செங்கோண முக்கோணி கான்செப்ட் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஓகே, சரியா பிள்ளைகள்? தரப்பட்ட தரவுகளுக்கு அமைய எக்ஸின் பெருமானம் யாது? ஓகே, இது சிம்பிளான ஒரு கேள்வி. அப்போ இது ஒரு முக்கோணி, இந்த முக்கோணியில ஒரு பக்கம் நீட்டப்பட்டு உருவாக்குற மற்ற பக்கத்தோட உருவாக்குற கோணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் புறக்கோணம். அப்போ புறக்கோணமானது அதன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் இதை நாங்கள் செய்ய போறோம். அப்போ பாருங்க பிள்ளைகள், புறக்கோணமானது அதன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஆகவே எக்ஸக 50 சமன் 135. ஆகவே எக்ஸ் சமன் சக 50 சமனுக்கு அந்த பக்கம் போனால் சய 50 அப்படின்னு வந்துடும். ஓகே, அப்போ கழிச்சு விட்டா எங்களுக்குரிய ஆன்சர் வந்துடும். ஓகே, அப்போ எங்களுக்குரிய ஆன்சர் 85 பாகை அப்படின்னு வரப்போகுது. கிளியரா பிள்ளைகள்? அப்போ இப்படி நாங்கள் சிம்பிளாக செய்யக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்குது பிள்ளைகள். அப்போ இது விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான தொடர்ச்சியான வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுமாக இருந்தால் எங்களோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அத்தோடு பிள்ளைகள், உங்களோட ஓலெவல் மாணவர்களுக்கு ஓலெவல் நெருங்கி கொண்டிருக்குது. அப்போ அவங்களுக்குரிய பேப்பர் கிளாஸ் தொடர்ச்சியாக பேத்து கொண்டிருக்குது. சில தியரிகள் உங்களுக்கு விளங்கல் என்று சொன்னால் அந்த தியரியையும் நாங்கள் படிப்பிப்போம். ஆனால் மெயினாக இனி தேர்ட் டேர்ம் பிள்ளைகள் தொடர்ச்சியாக பேப்பர் செய்ய வேண்டிய காலம். அப்போ நாங்கள் பேப்பரும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் இதில் ஜாயின் பண்ண விரும்பினால் உங்களோட தொலைபேசி இலக்கம் போடப்பட்டிருக்கிறது பிள்ளைகள், நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகே.